மாலை எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்ப்பதற்கு முன்பு இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஜிஎஸ்டி குறைப்பால் பேக்கரி பொருட்களின் விலை குறைந்தது. கிரீம் பன்களின் விலை ₹5 வரை குறைக்கப்பட்டிருப்பதாக உரிமையாளர்கள் தகவல். கார் மற்றும் இருசக்கர வாகனங்களின் விலை குறைந்தது. தமிழ்நாட்டில் ஒரே நாளில் 1800 கார்கள் முன்பதிவு செய்யப்பட்டிருப்பதாக மாருதி நிறுவனம் தகவல். சென்னையில் ஒரே நாளில் தங்கத்தின் விலை 2 முறை உயர்ந்ததால் சவரன் 83,000 கடந்தது. 1 கிராம் தங்கம் 10,430க்கும் சவரன் 83,340 விற்பனை. சென்னையில் புறநகர் பேருந்து, ரயில், மெட்ரோ என அனைத்திலும் பயணிக்க புதிய செயலியை அறிமுகம் செய்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சென்னை ஒன் செயலி மூலம் பயணச்சீட்டு பெற்று தடையின்றி பயணிக்கலாம். ஜிஎஸ்டி மாற்றத்தை தொடர்ந்து நெய் விலையை 2 மாத காலத்திற்கு குறைத்தது ஆவின் நிறுவனம். 1 லிட்டருக்கு ₹40 குறைப்பு. ஜிஎஸ்டி விலை குறைப்புக்கு ஏற்றார்வாறு ஆவின் பால் பொருட்களின் விலை குறைக்கப்படவில்லை. பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுடன் பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை சந்திப்பு. சென்னையில் உள்ள தினகரன் வீட்டில் நேற்று 1 மணி நேரம் ஆலோசனை நடத்தியதாக தகவல். டெல்லியில் பாஜக தலைவர் ஜே.பி. நட்டாவை இன்று மாலை சந்திக்கிறார் நைனா நாகேந்திரன். சுற்றுப்பயணம், கூட்டணி ஒருங்கிணைப்பு உள்ளிட்டவை தொடர்பாக ஆலோசிக்கப்பட வாய்ப்பு. வரும் சனிக்கிழமை சேலத்தில் விஜயின் பரப்புரை நடைபெறுமா? இடம் முடிவு செய்யப்படாத நிலையில் மாற்றப்பட வாய்ப்பு. தாவேகாவின் பின்புலத்தில் பாஜக இருப்பதாக சபாநாயகர் அப்பாவு குற்றச்சாட்டு. விஜய் அகந்தையுடன் பேசுவதாகவும் விமர்சனம். சிஎம் அங்கிள் மாதிரி சிஎம் சார் அப்படின்னு கதை நம்ம சினிமாவில் பேசுற மாதிரி பேசுறாரு. கொஞ்சம் அகந்தை அதிகமாக இருக்கு வார்த்தையில். அந்த அகந்தை இருக்கக்கூடாது. சென்னை போரூர் டோல்கேட் பகுதியில் மெத்தபட்டமைன் போதைப்பொருள் வைத்திருந்ததாக வழக்கு. வடபழனியைச் சேர்ந்த திரைப்பட நடிகர் உட்பட மேலும் 4 பேர் கைது. உடல்நலக்குறைவால் காலமான நடிகர் எம்.ஆர். ராதாவின் மனைவி கீதா உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அஞ்சலி. திரை உலகினர் மற்றும் அரசியல் தலைவர்கள் ஆறுதல் கூறிய நிலையில் கண்கலங்கிய மகள்கள் ராதிகா, நிரோஷா. திருப்பதி பிரம்மோற்சவத்தை ஒட்டி சென்னையிலிருந்து 11 வெண்பட்டு திருக்குடைகள் ஊர்வலம். செங்கல்பட்டு, விழுப்புரம் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என கணிப்பு. மதுரை அருகே ஊரணி கான்கிரீட் சுவர் உடைந்து விழுந்ததை கண்டித்து முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் போராட்டம். போராட்டத்தில் பங்கேற்றவர்களுக்கு வாளி பரிசீலிக்கப்பட்டதால் குவிந்த மக்கள். ஆயிரத்து 231 கிராம சுகாதார செவிலியர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மேலும் 2417 காலி பணியிடங்கள் விரைவில் எம்ஆர்பி மூலம் நிரப்பப்படும் என்றும் உறுதி. அருணாச்சல பிரதேசத்தில் 5100 கோடி ரூபாயில் திட்டங்களை தொடங்கி வைத்த பிரதமர் மோடி. திரிபுராவில் 524 ஆண்டுகள் பழமையான திரிபுர சுந்தரி கோவிலில் புனரமைப்பு பணிகளும் துவக்கம். वरिष्ठनेमि स्वस्तिनः बृहस्पति ददातु
நமோ. சென்னை திருப்பதிக்கு கொண்டு செல்லப்படும் திருக்குடைகள் கவனி தாண்டும் நிகழ்ச்சியை ஏராளமான பக்தர்கள் பார்த்து ரசித்து வருகின்றனர். அது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் அசோக். அசோக், விவரங்கள். நந்தா, தற்போது கவுனி தாண்டியுள்ளது. அதனைத் தொடர்ந்து சூளை நெடுஞ்சாலை, தானத்தெரு, சந்திப்பு, செல்லப்பா தெரு, ஓட்டேரி மேம்பாலம், இறுதியாக அயனாவரம் காசி விஸ்வநாத ஆலயத்துல இரவு தங்குகிறது. இன்று ஒரு நாளே பார்த்தீங்கன்னா 1 லட்சம் பேர் தற்போது சாமி தரிசனம் செய்தனர். சாலை முழுவதுமே இருபுறமே பக்தர்கள் நின்று தரிசனம் செய்த அந்த காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. அதனைத் தொடர்ந்து நாளை 23ஆம் தேதி ICF GKM காலனி, திருவிக்கா நகர், பெரம்பூர் வழியாக வில்லிவாக்கம் சௌமியா தாமோதர பெருமாள் கோவில் சென்றடைந்து இரவு தங்குகிறது. 24ஆம் தேதி பாடி, அம்பத்தூர் எஸ்டேட், முகப்பேர், அம்பத்தூர் திருமுல்ல வாயில் சென்றடைந்து அன்று இரவு தங்குகிறது. 25ஆம் தேதி ஆவடி, பட்டாபிராமம், திருநீன்றபூர் வழியாக திருவள்ளூர் வீரராக பெருமாள் கோயில் சென்றடைந்து இரவு தங்குகின்றன. 26ஆம் தேதி திருவள்ளூர், மணவாள நகர், திருப்பாச்சூர் வழியாக திருச்செந்தூர் சென்றடைந்து அங்கு பத்மாவதி தாயாருக்கு 2 திருக்கொடைகளும் சமர்ப்பிக்கப்பட்டு பின்னர் 27ஆம் தேதி திருமலை செல்லும் திருக்கொடைகளை மாலை 3 மணி மாட வீதி வழியாக மங்கள பொருட்களுடன் திருப்பதி ஐயன் முன்னிலை திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு அதிகாரிகளிடம் ஏழுமலையானுக்கு திருக்கொடைகள் சமர்ப்பிக்கப்படுகிறது. நந்தா, நன்றி அசோக், விரிவான விவரங்களுக்கு. சென்னையில் 2048ஆம் ஆண்டுக்குள் 440 கிலோமீட்டர் தொலைவிற்கு மெட்ரோ ரயில்களை இயக்க திட்டமிட்டிருப்பதாக சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து ஆணையர் இயக்குனர் ஜெயக்குமார் நியூஸ் 18க்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். சென்னையினுடைய வளர்ச்சிக்காக கும்தா நிறுவனம் பல்வேறு திட்டங்களை வகுத்து வருகிறார்கள். அந்த வகையில் கிட்டத்தட்ட 25 வருடத்திற்கு குறிப்பாக சென்னையினுடைய இந்த போக்குவரத்து எப்படி இருக்க வேண்டும், எவ்வளவு பேருந்து தேவை, எவ்வளவு மெட்ரோ தேவை உள்ளிட்ட பல விஷயங்களை ஆராய்ந்து கும்தாவினுடைய இயக்குனர் திரு ஜெயக்குமார் அவர்கள் தற்போது தமிழ்நாடு அரசுக்கு ஒப்படைச்சிருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம், வாழ்த்துக்கள் சார். தொடர்ச்சியா நீங்க சென்னையினுடைய டெவலப்மெண்ட்டுக்கு கும்தாவினுடைய பணிகள் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் இருந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு என்ன அப்ரூவல் கிடைச்சிருக்கு சார்? இன்னைக்கு மெயினாக 3 முக்கிய அஜெண்டா டிஸ்கஸ் பண்ணோம். ஒன்று காம்ப்ரிஹென்சிவ் மொபிலிட்டி பிளான், 25 இயர்ஸ் டிரான்ஸ்போர்ட் பிளான் ஃபார் சென்னை மெட்ரோபாலிட்டன் ஏரியா, 5900 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு. இது முதலமைச்சரும் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஃபார்மல் மினிட்ஸ் இன்னும் வரணும். இதில் என்னன்னா நம்ம 3rd ஃபேஸ் மெட்ரோ, 4th ஃபேஸ் மெட்ரோ 2048 வரைக்கும் எவ்வளவு மெட்ரோ இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 54 கிலோமீட்டர், செகண்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா 118, அது போக இன்னொரு 272 கிலோமீட்டர் மெட்ரோ நெட்வொர்க்கு இன்னொரு 25 வருஷத்தில் நம்ம கொண்டு வரோம். ஸோ 2045-48 சென்னை ஒரு 450 கிலோமீட்டர் நெட்வொர்க்குக்கு மெட்ரோ இருக்கும். எம்டிசியினுடைய தேவை அப்படிங்கிறது நிறைய இருக்கு. ஸோ நமக்கு ஓகே, எம்டிசி 3500 பஸ் இன்னைக்கு இருக்கு அப்ராக்சிமேட்டா. இப்போ 2030 நெக்ஸ்ட் 5 வருஷத்துக்குள்ள இன்னொரு 3000 பஸ் வேணும். கிட்டத்தட்ட 3000 பஸ்னா வருஷத்துக்கு 600 பஸ், கண்டமினேஷன்லாம் சேர்த்தா ஒரு வருஷத்துக்கு 900 கழிவு போனா ஒரு 700-750 பஸ். அதாவது இது டோட்டல் பஸ் இவ்வளவு இருக்கணும். ஆமா, அப்போ வருஷம் எம்டிசி இன்னொரு 700-800 பஸ், ஒரு 1000 பஸ் கிட்ட உள்ள கொண்டு வரணும் 5 வருஷத்துக்கு. அதுக்கு பிறகு கொஞ்சம் குறைச்சிக்கலாம், கொஞ்சமா ஒரு 200-250 பஸ் எடுத்தா போதும். அல்டிமேட்டா என்னன்னா 2030 6500 பஸ் இருக்கணும், இரட்டிப்பா இருக்கணும் 5 வருஷத்துக்குள்ள. அப்பதான் சென்னை மாவட்ட புறநகர் ஏரியாவுடைய மக்களுக்கு சர்வீஸ் ஆகும். ஏன்னா நீங்க இப்ப பாத்தீங்கன்னா ஆஃப் ஹவருக்கு ஒரு வண்டி, 20 மினிட்ஸுக்கு ஒரு வண்டின்னு இருக்கும். அப்போ பீக் ஹவர்ல நம்ம ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸுக்கு ஒரு வண்டி வேணும். இவ்வளவு கிரௌட் மெட்ரோ எம்டிசியில் இருக்கக்கூடாது அப்படின்னா இவ்வளவு நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் வேணும். இதுலயே நாங்க என்னன்னா டபுள் டெக்கர், அப்புறம் லோ ஃப்ளோர் பஸ்ஸஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம். அடுத்தது 2048 8500 பஸ். இதுதான் எம்டிசிக்கு நாங்கள் கொடுக்குற ரெக்கமெண்டேஷன். அந்த மாதிரி நெக்ஸ்ட் சதர்ன் ரயில்வேக்கும் ஒரு புதுசா ஒரு 182 கிலோமீட்டர் ரயில்வே லைன் போடணும்னு சொல்லியிருக்கோம். சென்னைக்குள்ள மீஞ்சூர்ல இருந்து அப்படியே சென்னை பெரிஃபல் ரோடு வழியே சிங்கப்பெருமாள் கோயில் மகாபலிபுரம் வரைக்கும் போகணும்னு ஒரு திட்டம் இருக்கு. இது எல்லாமே ஃபீசிபிலிட்டி பார்க்கணும். இது எல்லாமே நம்மளுடைய ப்ரொபோசல் தான். இது கன்ஃபார்ம்டு இல்ல. ரயில்வே சைடுல அவங்க டிபிஆர் பண்ணணும். அது போக மெயினா அவங்க ரயில்வே டிபிஆர் நாங்க எங்க ரெக்கமெண்டேஷன்ல எது முடிக்கிறாங்கன்னா தாம்பரத்துல இருந்து செங்கல்பட்டு 4வது வழித்தடம், அதுதான் ரொம்ப முக்கியம். அது ரயில் இங்க தாம்பரத்துல இருந்து செங்கல்பட்டு, இது 4வது வழித்தடம் ரயில்வே போர்டு அப்ரூவ் பண்ற ஸ்டேஜ்ல இருக்கு. இது வந்துருச்சுன்னா பீச் தாம்பரம் மாதிரி
2 ட்ராக் வந்து தனியா சபர்பனுக்கு கொடுத்துடலாம்.